சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் 373வது அறிக்கையாக தமிழகத்தின் வீரம், பண்பாடு, கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவருக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2023இல் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு காளை குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. காளை இனம், உரிமையாளர் விவரங்கள் குறித்து பதிவு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கான அரசாணை அதே ஆண்டில் வெளியிடப்படும் என எதிர்பார்த்த நிலையில் இதுநாள் வரை அறிவிப்பு வெளியாகவில்லை. 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த இத்திட்டம் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதால் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் விரக்தியில் உள்ளனர். இதுகுறித்து காளை உரிமையாளர்கள் கூறியதாவது: தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் 352 இடங்களில் ஜல்லிக்கட்டு, எருது விடுதல், மஞ்சு விரட்டு விழா நடத்தப்படுகிறது. 2024-25இல் 214 இடங்களில் இவ்விழா நடந்துள்ளது. ஆண்டுதோறும் 26,000 காளைகள் பங்கேற்கின்றன. பூர்வீக காளை இனங்களான காங்கேயம், உம்பளச்சேரி, ஆலம்பாடி, பர்கூர், புலிக்குளம் போன்ற காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிறது. தமிழக அளவில் சுமார் 1,14,000 காளைகள் உள்ளன. திமுக தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவித்தது. ஆனால் இதுநாள் வரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. வரும் ஜனவரி மாதம் பொங்கல் விழாவில் ஜல்லிக்கட்டு துவங்கும் நிலையில் தமிழக அரசு இத்திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காளை உரிமையாளர்கள் வலியுறுத்தினர்.